ஆசையா நான் பார்த்து ரெடி பண்ண இந்த கேக்கு என்னோட சின்ன கவனக்குறைவுனால இது அத்தனையும் இப்போ வந்துட்டு நான் கொலாப்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இந்த கேக் ஆர்டர் குடுக்கும்போதே பொம்மை கேக்கு தான் வேணும்னு சொல்லி தான் குடுத்துருந்தாங்க. சத்தியமா நான் அத வந்து சுத்தமா மறந்துட்டேன். ஒரு ஆர்வ கோளாறுல நான் வந்துட்டு இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு அவ்வளோ புடிச்சிருந்தது இந்த கேக்கு. ஃபைனலா என் ஹஸ்பண்ட்ட காட்டும்போது, "என்ன நான் பொம்மை தானே கேட்டேன். நீ என்ன இந்த மாதிரி பண்ணி குடுத்துருக்க? அவங்க வந்துட்டு கன்ஃபார்மா பொம்மை தான் கேட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி கஸ்டமர்ட்ட இந்த ஃபோட்டோ அனுப்பி நீ கேட்டு பாருப்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் கேட்டது மட்டும் நீ குடு. இல்லைனா அவங்க கஸ்டமர் எதுவும் தப்பா நினச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே இது என்னோட முழுக்க முழுக்க என் தப்பு தானே. ஸோ அதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். என்ன பொம்மை வேணும்னு கேட்க ஏதாவது ஒரு பொம்மை ஆனால் பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல என் ஹஸ்பண்ட் கிளம்பி நிற்கிறாங்க. அவங்க கையில் நான் கொடுத்து விடணும். இந்த கேக் பண்ணியும் டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கதை. அதையும் நான் சொல்கிறேன். ஃபைனலாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்மையை நான் பாண்டா கரடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கரடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேக் எப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.